பசி உணவை வாழ வைக்கும். உணவு பசியை வாழ வைக்கும். பசி உணவு மகேந்திரன் ஐயா, ஒன்றுமே புரியலங்க ஐயா. இது வேற நாங்கள் அரசமாகவே அரைச்சிக்கணும் தான் ஈஸியாக இருந்தது. புதுசாக ஒன்று அரைக்கிறீங்க, ஆனால் புரிகிற மாதிரி இருக்குது, சிந்திக்க வைக்கிறீங்க. அது மட்டும் எங்களுக்கு புரியுது. ஒரு மாற்று கருத்து, ஒரு புது விதமாக சொல்கிறீங்க, அது மட்டும் எங்களுக்கு புரியுதுங்க ஐயா. விட மாட்டோங்க ஐயா. ஐயா, எப்படியாவது இதுக்குள்ளே வந்து இதை நாங்கள் புரிஞ்சுக்குவோம், முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக முயற்சி எடுங்க. ஏன்னா இது உண்மை மாறுங்க, இப்படி தான் இருக்கும் எப்பொழுதுமே. ஐயா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. நம்ம ஏதோ டென்ஷன் ஆகிறோம் தான் ஐயா, செல்ஃபோனை எடுத்தோம் மகிழ்ச்சியாக இருக்கலன்னு, வர்றது எல்லாமே டென்ஷனாகவே பார்த்துங்க ஐயா. அதனால தாங்க ஐயா, பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கிற காமெடி சீன் நிறைய இருக்குது. எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி நல்ல ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க, நான் கூட பார்க்குறேன், நல்லா இருக்குது. அதெல்லாம் அதுமாரி பாருங்கள், எமோஷன் ஆகாதீங்க இந்த உடலை, புரியுதுங்களா? அதனால் வந்து இந்த உடலை பசி வாழ வைக்கும். பசி உணவை வாழ வைக்கும். உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, இந்த உடலில் உள்ள பசியை வாழ வைங்கன்னு சொல்லி கொடுக்குறேன், புரியுதுங்களா? இது படிப்படியாக கடந்து போகலாம். இந்த பசி என்பது ஆதிநிலை. இந்த பசியிடம் வந்துவிட்டால் உடலில் உபாதைகள் வந்தாலும் அதை குணப்படுத்துகிற பவர் எதுக்கு இருக்குது என்றால் பசிக்கு இருக்குது. பசி வென்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை இத்தனை கோடி ஆண்டுகளில். அதேபோல் மற்ற ஜீவராசிகளும் பசியை வென்றதில்லை. பசிக்கு கட்டுப்பட்டே வாழ்ந்துகிறார்கள், பசிக்கு அடங்கிதான் வாழுகிறார்கள். சரணாகதி பசியிடும் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும். ஆனால் இந்த பசியை மட்டும் பிறர் சொல்லி கொடுத்து நீங்கள் அறிய முடியாது. உண்மையை பிறர் சொல்லி கொடுத்து அறிய முடியாது. அற்புதமான விளக்கம். சிந்திக்கிறீங்களா? ஜாலியாக மகிழ்ச்சியாக போகலாம். நன்றி. மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.